ராஜ்யசபாவிடம் வைகோ அவர்களுக்கு கேட்குறதா சொல்லப்பட்டது. இந்நிலையில் கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? அதிமுகவினுடைய பிரதிநிதித்துவம் குறையுங்கிறத என்ன இருக்கு? எதுக்கு வராங்க இந்த இயக்கங்கள், எதுக்கு வராங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரைக்கும் அவங்களும் எண்ணிக்கை அவங்களும் குறையுது. அவங்களுக்கு சார் வணக்கம். இந்த முறை நாடாளுமன்ற தொகுதியில் ராஜ்யசபாவிடம் வைகோ அவர்களுக்கு கேட்குறதா சொல்லப்பட்டது. இந்நிலையில் கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க சார்? இல்லை, நாங்கள் தலைவருக்கு வைகோக்காண்டி நாங்கள் எங்கள் இயக்கத்திலேருந்து அதை ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் இன்றைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே புதிய இயக்கங்கள் இந்த கூட்டணிக்கு வர்றதுனாலையும் அதனால் அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை திமுக இருக்கிறதுனால அது நாங்கள் ஒரு தலைவர் வைகோவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெருந்தன்மை அதை கடந்து தான் போகிறாரு. அவர் பதவி இருக்கோ இல்லையான்னு தெரியல, அவர் தொடர்ந்து அவர் செயல்பட்டு தான் இருக்கார். நீங்கள் கடந்த காலங்கள் கிட்டத்தட்ட 12, 13 வருஷம் 14 வருஷங்கள் எந்த பதவி இல்லாமல் தான் அவர் தமிழ்நாட்டில் அரசியலில் தமிழ்நாட்டு மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக செயல்பட்டு இருந்தார். அதே மாதிரி அவருடைய இது தொடரும். அதே நேரத்தில் அடுத்து பொறுத்த வரைக்கும் ஏதாவது வாய்ப்புகள் வராமல் இருக்காது. அடுத்து வர காலங்கள் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ எப்படி ஒரு வாய்ப்புகள் வரதான் போகுது. அப்போது அவர் கண்டிப்பாக மறுபடியும் போவாங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இந்த கூட்டணியில் 21 கட்சிகள் சேர்க்க வேண்டிய தேவை என்ன சார்? ஏற்கனவே தனி மெஜாரிட்டியில் திமுக ஜெயிச்சாலும் 21 தொகுதிகள் இந்த கூட்டணியில் சேர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒருவேளை இந்த 21 கட்சிகள் சேர்த்ததுனால அதிமுகவினுடைய பிரதிநிதித்துவம் குறையுங்கிறது என்ன இருக்குது? அதாவது எண்ணிக்கையை விட எண்ணங்கள் தான் முக்கியம். நாங்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இப்போ என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூட்டணி ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு ஏற்கனவே வலுவான கூட்டணி தான். கடந்த காலங்களில் பல தேர்தலில் பல வெற்றிகள் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இப்போ கூடுதல் இயக்கங்கள் வரும்பொழுது அவங்க எதுக்கு வராங்க? இந்த இயக்கங்கள் எதுக்கு வராங்கன்னா, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாங்கிற எங்களுடைய நிலைப்பாடை ஏற்று அந்த இயக்கங்களை உள்ளே வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த கூட்டணி வலு சேரும்போது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். இன்னொன்று, கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் போன சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50 சட்டமன்ற தொகுதியில் 5000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருந்திருக்கு. அது போன்ற ஒரு நெருக்கடியான சூழல் வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு அதீத ஒரு கவனத்தினால தான் திமுக மட்டும் கிடையாது, எங்களை போன்ற கூட்டணி இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் பிற இயக்கங்கள் உள்ளே வரும்போது கூட்டணி வலு சேரும். அது போன்ற ஒரு வாய்ப்புகளுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் பிறந்தனிமையாக நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். திமுக அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்களும் எண்ணிக்கையை அவங்களும் குறையுது. அவங்களுக்கு சென்ற முறை மாதிரி அவங்களுக்கு அந்த எண்ணிக்கையில் அவங்க நிற்க முடியாது. அவங்களும் குறைக்கிறாங்க. இப்போ எங்ககிட்டையும் பொறுத்த அவங்க கேட்டிருக்கிறாங்க. மற்ற இயக்கங்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வரும் தான் நம்ம நினைக்கிறோம். சார், நீங்கள் திருச்சியில் வெற்றி பெற்றதுக்கு ஒரு அடிப்படையாக வச்சு இப்பயும் நாங்கள் தனித்து தான் இருப்போம், ஏற்கனவே நாங்கள் திருச்சியில் அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கணும், மதிமுக தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுருவாங்க. அது திமுகவுக்கு நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? திமுக இல்லை உதயசூரிலே நில்லுங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பேர் பண்ண போகிறீங்க சார்? அதாவது இதற்குண்டான பதில் கட்சியோட தலைமையும் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள், குறிப்பாக ஒரு குழு அமைச்சிருக்கிறோம், அவங்க தான் அதை பேசுவாங்க. உங்கள் ஏற்கனவே பத்திரிகையில் உங்கள்கிட்ட அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, சின்ன விஷயமா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒரு சுமூகமான முடிவு நம்முடைய திமுக அதை கூட்டணி தலைமை திமுகவுக்கு எங்கள் இயக்கத்துக்கும் வருங்கிற நம்பிக்கை இருக்குது. இது குறித்த கேள்வி இப்போ நான் நிற்கிறேன், நான் சொல்லலாம். பட் கட்சியோட இது ஒரு தேர்தல் உடன்பாடுங்கும் போது அவங்க தலைமை இருகட்சி கூட்டணி தலைமை சரி எங்கள் இயக்க தலைமை சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். பேச்சுவார்த்தையில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சுமூகமான முடிவு வந்த பிறகு கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.